திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம், அருளப்பெற்ற தலம் திருநின்றியூர். திருநின்றியூர் அதை பார்க்கும்போதே, அந்த பேரை பார்க்கும்போதே நமக்கு ஓரளவு புரிகிறது இல்லையா? தலவரலாறும் திரு செல்வம் அலைமகள் நின்ற ஊர், அவள் வணங்கிய தலம் என்று தலவரலாறுகளிலே ஒன்று அது. அதை நினைவூட்டும் வண்ணம். அப்புறம் இன்னொரு தலவரலாறு சொல்லுகிறார்கள். அது என்னென்னா, கோச்சங்கட் சோழன் தனக்கு பிடித்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தில்லைக்கு சென்று விட்டு திரும்புவாராம். அப்போ அவர் திரும்பும் பொழுது தில்லைக்கு போய் அர்த்தஜாம பூஜையில் கலந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்புவார். அப்போ இரவில் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் தீவெட்டி பிடிச்சிட்டு முன்னால் போவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த காட்டுப்பகுதியில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகும்போது அது தீவெட்டி எரியாதான், அணைஞ்சு போயிடுமா. தள்ளி ஒரு இடத்துல ஒரு ஒளி தெரியுமா, அங்கே தீபம் எரியிற மாதிரி தெரியுமா. அப்படி திரி நின்ற ஊர். அவருக்கு அந்த ஒளி தெரிஞ்ச இடம் என்னங்கிறத மன்னர் போய் பார்க்க, பகலில் ஒரு தடவை வரும்போது கூட அந்த ராஜாவுக்குன்னு உள்ள சின்னங்களில் ஒன்று இது இல்லையா, தீவட்டி இல்லையா, அந்த தீவட்டியை பிடிச்சிட்டு வரும்போது பகலில் கூட அது அணைஞ்சுதான். அதனால் அவர் அது என்ன அங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அந்த பகுதியை, காட்டுப்பகுதியெல்லாம் சுத்தப்படுத்தி உள்ளே போகும் பொழுது எல்லா இடத்தையும் அப்படி தோண்டி பார்க்கும்போது ஒரு பாறையில் ஒரு வேலையாள் கடப்பாறைட்டு ஓங்கி குத்தும் பொழுது ரத்தம் பீரிட்டு வந்ததாகவும், அதுக்கு அடியில் பார்க்கும்போது சுயம்பு மூர்த்தியாக சுவாமி இருந்ததாகவும், அதற்கு மேல் மாடக்கோயில் கட்டினான் என்றும் தலவரலாறு கூறுகிறது. ஆக பேருக்கு ரெண்டாவது பொருள். முதல்ல திரு நின்ற ஊர், திரு நின்றி ஊர், நின்ற இடம். அடுத்து திரி, விளக்கு திரி இல்லையா, அந்த திரி நின்றியூர், அது நின்ற இடம். அது காலப்போக்கில் மாறி திருநின்றியூராக மாறிட்டு அப்படின்னு சொல்லுறாங்க. இது இப்படி பல வரலாறுகள் உண்டு. இது தவிர இருக்கிற வரலாறுகளை தனியாக நாம் பார்ப்பதை விட பாடலை பார்க்கும்போதே நமக்கு அந்த தலவரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு குறிப்பு, அடியாரை பற்றிய குறிப்பு, அவர் எப்படியெல்லாம் அருள் பெற்றாருங்கிறத பற்றிய குறிப்பு, தலவரலாற்றை பற்றிய குறிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார். முதல் பாடலை என்ன சொல்கிறாருன்னா, திருநின்றியூரில் இருக்கிற இறைவா, இந்த ஊர் ரொம்ப வளம் வாய்ந்த ஊர். இந்த ஊரில் பிள்ளைகள்லாம் விளையாடுதான். எப்படி விளையாடுறாங்களாம்? காவிரி கரையில் இருக்குது. இந்த காவிரி நதி நீர் அடித்து கொண்டு வரும் பொழுது நிறைய மாணிக்கங்கள் எல்லாம் அடித்து தள்ளிட்டு கொண்டு வருமா. அந்த மாதிரி மாணிக்கங்களை எடுத்து விளையாடுதான் இந்த சின்ன குழந்தைங்க. விளையாடும்போது அங்கேயே வச்சு விளையாடுவாங்களா, ஆத்தங்கரையில் கொண்டுட்டு அந்த தெருவில் வச்சு விளையாடுதாங்களாம். விளையாடிட்டு அங்கேயே போட்டு போயிடுறாங்க. திண்ணையில் வச்சு விளையாடுதாங்களாம், வீட்டுக்குள்ளே வச்சு விளையாடுறாங்களாம். இப்படி எல்லா இடத்துலையும் அந்த காவிரி கொண்டு சேர்த்த முத்துக்கள் தான் நிறைஞ்சு கிடக்கான். இப்படி செழிப்பு மிகுந்த இந்த அழகான திருநின்றியூர் இருக்கே, அந்த ஊரில் எழுந்தொழி இருக்கிற பெருமானே, நானும் என்ன வணங்குகின்றேன். நான் ஏன் தெரியுமா வணங்கினேன்? எப்பவுமே ஒரு காரணத்தை கேட்ட உடனே, ஆகா இவ்வளவு அருமையா, அப்போ நாமும் அதே மாதிரி வணங்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? இப்போது இந்த இடத்துல போய் இதை செய்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பயன் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நாம் செய்து பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஈர்க்கப்படுவோம் இல்லையா? ஒரு தடவை நீங்கள் சிதம்பரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்னு யாராவது அனுபவப்பட்டவர்கள் கூறும் பொழுது, அது வரைக்கும் சிதம்பரம் போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? அதே மாதிரி இவருக்கு எப்படி வந்துதான் அப்படின்னா, கோச்சங்கட் சோழனை பற்றி பார்த்து அவருக்கு வந்துதான் இவருக்கு ஆசை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. கோச்சங்கட் சோழனை எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? அவர்கிட்ட செல்வம் நிறைய இருந்துதான், வலிமை நிறைய இருந்துதான், நல்ல அரசாட்சி செலுத்துகின்ற அந்த வலிமை இருந்துதான் அவர்கிட்ட. அது அவ்வளவும் யாருக்கு கிடச்சிது? கோச்சங்கட் சோழன். ஆனால் அவர் முன்பிறவியில் என்னவா இருந்தார்? சிலந்தியாராக இருந்தார் அப்படிங்காரு.
சிலந்தி ஒரு பூச்சி தானே, அதுக்கே 6 விகுதி போட்டு சொல்லணும், மரியாதை பன்மை விகுதி போட்டு சொல்லணும் அப்படின்னா, அவர் செய்த பணி அப்பேற்பட்ட பணி. என்ன செய்தார்? சுவாமிக்கு மேலே சிலந்தி வலை பின்னி அவர் மேலே குப்பை விடாமல் பார்க்காரு. அப்போ சிலந்தியாக இருக்கும் பொழுதே சிவப்பணி செய்தவர், அதனால் அவரை சிலந்தியார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சிலந்தியாராக இருந்து அவர் செய்த பணி இது இந்த செய்த பணி அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கலாமா. என்னென்னா, நினைக்கின்ற பணி ஒன்று, சொல்லுகின்ற பணி ஒன்று, செய்கின்ற பணி ஒன்று. நினைக்கின்ற பணி எல்லாரும் செய்வோம் இல்லையா? இதை செய்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சுவாமிக்கு இந்த இதை செய்தா நல்லாயிருக்கும், இந்த திருக்கோயிலுக்கு இந்த உழவார பணி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் எல்லோரும் நினைப்போம். அது நல்லது தானே, சுவாமியை பற்றி நினைக்கிறது நல்லது தான். ஆனால் அதை செயல்படுத்தணும், அதுதான் அதை விட நல்லது. ஆக நினைக்கிறது ஒன்று, அடுத்தது நினச்சது சொல்கிறது ஒன்று. இதை செய்தால், இந்த கோயிலுக்கு செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த கோயிலில் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு செய்யலாம், இந்த கோயிலில் இப்படிலாம் தூர்வாரலாம், இந்த குளத்தில் இவ்வளவு நிறைய செடி வளர்ந்து கிடக்கு, அதெல்லாம் எடுத்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட சொல்லலாம். சொல்கிறதுல என்ன பலன் இருக்கும்? நம்ம நினைக்கவும் சொல்லவும் மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு சிலரால் முடியும். அப்போ சிலரை வழிகாட்டுகின்ற செயலை இந்த சொல்லுகின்ற பணி செய்யும் இல்லையா? இப்போ அது அதை விட கொஞ்சம் உயர்வான ஒரு தொண்டாக நினைக்கப்படும். ஆனால் அதுக்கெல்லாம் மேலான தொண்டு என்னதுன்னா, செய்கின்ற பணி. நாம் அந்த பணியை நாமே செய்வது, மனசில் நினச்சி மற்றவங்கக்கிட்டையும் சொல்லி அல்லது சொல்லாமல் நாம் அந்த பணியை செய்வது. இந்த பணியை தானே செய்தார் கோச்செங்கட் சோழன். அதனால் சிலந்தியாக இருக்கும் பொழுதும் சரி, கோச்செங்கட் சோழனாக மாறிய பின்னும் சரி, மாறி பிறந்த பின்னும் சரி, அவர் அந்த பணியை செய்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட பணியெல்லாம் செய்த கோச்செங்கட் சோழன் அவருக்கு இத்தனையும் கொடுத்த எதுக்காக? சிவப்பணியை செய்த அந்த சிலந்தியார் அடுத்த பிறவியில் நல்ல ஆற்றலோட, நல்ல வலிமையோட, அரசோட, செல்வத்தோடு அவர் பிறக்க வச்சார். அப்படி நீ பிறக்க வைத்தாய், அதெல்லாம் நான் மற்றவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு நானும் உன்னுடைய மலரடியை சேர வேண்டும்னு நினைக்கேன். சிவப்பணி செய்தால் நீ நல்ல கதியை கொடுப்ப அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு கூறுகின்றார். ஆக கோச்செங்கட் சோழன் இந்த கோயிலுக்கு செய்த பணியையும் நமக்கு நினைவூட்டுகின்றார். கோச்செங்கட் சோழன் கட்டியது மாடக்கோயில். ஆனால் காலப்போக்கிலே அந்த மாடக்கோயில் சிதிலமடைந்து இப்போது நகரத்தாரால் அது மறுசீரமைக்கப்பட்டுள்ளதால் இப்போ கோயிலின் அமைப்பு மாறி இருக்கிறது. ஆரம்பத்திலே திருநின்றியூர் மாடக்கோயிலாகத்தான் இருந்தது. சிலந்தி யானைகிட்ட இருந்த கோபம் இருக்கும்ல, அதுக்கு தலைமுறைக்கும் தொடர்ந்து இருக்குது பாருங்களேன். அது கட்டுற கோயில் எல்லாம் மாடக்கோயில் படியேறி தான் கோயிலுக்குள்ளே செல்ல முடியும். அந்த யானை அந்த படியேறி வர முடியாதுங்கிறதுனால யானை உள்ளே வர முடியாதபடி இவர் கோயில் கட்டினார். அப்போ மாடக்கோயிலாக இருந்தது, இப்போ அந்த தோற்றத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்காங்க. பாடலை பார்ப்போம். திருவும் வன்மையும் திண்திரள் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு. அவர் செய்தார் சிலந்தியார் அந்த செய்பணி, இந்த 3 பணியில் சிறந்த பணியை அவர் சிலந்தியார் செய்திருக்கார். சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மருவு கோச்செங்கணான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு. இந்த முதல் வரியை இங்கே கொண்டு சேர்த்துக்கிடணும். மருவு கோச்செங்கணான் தனக்கு திருவும் வன்மையும் திண்திரள் அரசும் அளித்த அப்படின்னு கொண்டு பொருள் கொள்ளணும். மருவு கோச்செங்கணான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன். பெருகு பொன்னி வந்து உந்து பன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும் தென் திரு நின்றியூரானே. தென் என்ற சொல்லுக்கு அழகுன்னு ஒரு பொருள். அழகான திருநின்றியூரில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமானே என்று ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார். தெற்றி என்ற சொல்லுக்கு திண்ணை என்று பொருள். இப்படி அருமையான முற்றமெல்லாம் நிறைந்த அந்த திருநின்றியூரிலே இருக்கின்றவன் கோச்செங்கணானுக்கு அருளியதை கேட்டவுடன் நான் உன் திருவடியை பணிந்தேன் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலும் அடியார் பெருமக்களை பற்றிய குறிப்பை தருகின்றார். சுவாமிக்கு பாலை கறந்து மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த பசுக்களிலிருந்து அவை தானாக பொழிந்தது அந்த பாலை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார். யார்? சண்டேச நாயனார். அப்படி செய்யும் பொழுது அதற்கு அவர் என்ன பலன் பெற்றார் அதை நினச்சி பார்க்கணும். இறைவன் என்ன சொல்கின்றார்? நான் உடுப்பனவும் சூடுவனவும் என்று தன்னுடைய உடை
தனக்கு அணிவிக்கப்பட்ட மாலை இதை அனைத்தையும் பெறுகின்ற பதத்தை அவருக்கு தந்தார் இல்லையா? அப்பேற்பட்ட பெருமையை நீ வணங்கினாய். அவர் என்ன செய்தார்? உனக்கு அமுது, அதாவது பால் அமுது, அதை உனக்கு ஆட்டினார். நீ அவருக்கு நீ உண்கின்ற அமுதத்தையே கொடுத்தாய். நான் உண்பனவும் இல்லையா, சுவாமிக்கு படைக்கின்ற நைவேத்தியமும் சண்டேச நாயனாருக்கு போகும் இல்லையா, அதை நினைவூட்டுகின்றார். அவர் உனக்கு பால் என்ற அமுதினை கறந்து ஆட்டினார். அதற்கு நீ உன்னுடைய உணவையும் உடையையும் மாலையையும் அவருக்கு கொடுத்தாய். எவ்வளவு பெரிய சிறப்பு! அப்போ இதை கேட்டோன்னே எனக்கு ஆசை வராதான், நம்மளும் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு. இது தவிர இணையே இல்லாமல் 4900 பாடல்கள் பாடிய நாவுக்கரசர் பெருமானுக்கு எவ்வளவு அருளை கொடுத்தாய்! அப்படி நீ அருளை கொடுத்தாய். அவங்கெல்லாம் இவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ நம்மளும் சாமியை கும்பிடுவோம், நமக்கும் பாட்டு வருதா அப்படின்னு பார்ப்போன்னு நினச்சாரு என்னவோ. அப்படி நாவினுக்கு அரையனுக்கு நீ அருளினாய்ன்னு கேட்டேன். அது தவிர நீ வில்லை ஏந்திய வேடனான கண்ணப்ப நாயனாருக்கும் நீ அருளினாய் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேன். இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுடைய அன்பு இருக்கே, அந்த அன்புக்கு என்ன பலன் கிடைத்தது, அந்த அன்பின் பயனாக எது வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அந்த அன்பின் பயனாக உன்னுடைய அருள். அன்புக்கு பலன் என்னது? அருள், உன்னுடைய திருவருள். அப்போ எவ்வளவு நல்லது! அப்போ அதே மாதிரி அன்பை நாமும் செலுத்தலாமே அப்படின்னு எண்ணம் எனக்கு வந்தது. அதனால் நின்றியூரானே உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி நின்றியூருடைய சிறப்பு இதில் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் கிளியெல்லாம் பேசுதான். கிளிகள் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. இப்போ அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் அப்படி தமிழிலே சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த கிளி என்ன பேசுதுன்னா, திணைக்கொள் செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. திணைக்கொள் செந்தமிழ்னா என்னது? செந்தமிழுக்கே உரிய சிறப்பாக உள்ளது உயர்திணை அகரிணை. இந்த திணை இது சொல் வரையறைக்கு உட்பட்டது, உயர்திணை அகரிணைங்கிறது. அடுத்து அகத்திணை புறத்திணை, அது பொருளின் வரையறை. அதெல்லாம் உள்ள சிறப்பு. இது அத்தனையும் தமிழிலே காணப்பட்டுள்ள தனிச்சிறப்புகள். இந்த சிறப்பை பற்றிலாம் கிளி பேசுதுங்காரு. இது உபசாரத்திற்காக கூறப்பட்டது. என்னென்னா, கிளிகள் சொன்னதையெல்லாம் சொல்லுது. இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க இவ்வளவு சிறப்பான தமிழுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு ஆராய்ச்சி மனத்தோடு சிறந்த தமிழறிஞர்களாக அவர்கள் இருப்பதனால் அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த கிளி திருப்பி சொல்லுது. அப்படிப்பட்ட கிளிகள் நிறைந்த திருநின்றியூரிலே இருப்பவனே, எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு தான் நானும் உன்னை வணங்க வருகின்றேன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். அணிகொள் ஆடையும் பூண் அணி மாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி. சண்டேசர் உனக்கு அமுது செய்தார், பால் அமுதை உனக்கு அபிஷேகம் செய்தார். அதற்கு நீ என்ன கொடுத்தாய்? நீ அணிகின்ற அழகான ஆடை, நீ பூண்கின்ற அழகான மாலை, நீ உனக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்ற அமுதம், இது அத்தனையும் பெற்றார் சண்டேசர். அணிகொள் ஆடையும் பூண் அணி மாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி. இணைகொள் 7 இரு பனுவல். 7 7 49, அதோடு சேர்த்து அது 100. 49 × 100 4900. இத்தனை பாடல்கள். அந்த பாடல்கள் அத்தனையும் தனக்கு இணையே இல்லாதவை. அவ்வளவு உயர்வான பாடல்கள். இணைக்குள் 7 700 இரு பனுவல் ஈன்றவன், இதை அத்தனையும் தந்தவன் நாவினுக்கு அரையன். கணைகொள் கண்ணப்பன், அவர் வேடுவர் இல்லையா, அதனால் கையிலே வில்லை வைத்திருந்தார், வில்லும் கணையும் வைத்திருந்தார். கணைகொள் கண்ணப்பன் என்று இவர் பெற்ற காதல் இன்னருள், காதல் அன்பின் பயனாகிய இன்னருள், காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தேன். அதை கேட்டு சந்தோஷப்பட்டு நானும் அடைந்தேன். யார? திணைகொள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும் செல்வத்தென் திரு நின்றியூரானே. திருநின்றியூரை நானும் அடைந்தம்பா. அங்கே என்னென்னா கிளி முதற்கொண்டு தமிழை அப்படி அழகாக பேசிட்டு வச்சுட்டு இருக்கு என்று கூறுகின்றார். இப்படி ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு மூவரை கூறி, உதாரணம் கூறி நமக்கு விளக்குகின்றார். அடுத்த பாடலிலே பரசுராமரை பற்றிய குறிப்பை தருகின்றார். பரசுராமர் திருமாலின் அவதாரங்களுள் ஒன்றாக கருதப்படுபவர், இன்றும் உயிர் வாழ்வதாக கருதப்படுபவர். அதாவது சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7.
அதில் ஒருவராக கருதப்படுபவர். இவர் ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் பிறந்தவர். தன்னுடைய தந்தை இட்ட கட்டளையை நிறைவேற்றினார். என்ன கட்டளை தெரியுமா? தாய் தவறு செய்து விட்டால் அவளுடைய தலையை கொய்து விடு அப்படின்னு சொல்ல மற்ற சகோதரர்கள் எல்லாம் மறுத்து விடுகிறார்கள். பெற்றவளை எப்படி கொல்ல முடியும்? ஆனால் இவர் தந்தை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் தாயின் தலையை அறிந்தார். தந்தை மகிழ்ந்து, நான் சொன்னதை உடனே செய்தப்பா, மற்ற பிள்ளையெல்லாம் செய்யலை, உனக்கு என்ன வர வேணும்னு அம்மாவை உயிர்ப்பித்து கொடுங்கள் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட பரசுராமர் தான் செய்த தவறுக்காக பிராயச்சித்தம் தேடி இந்த ஊருக்கு வர்றாராம். வரும்பொழுது என்ன செய்கின்றார் என்றால் 360 வேலி நிலம். ஏன்னா இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வேலி நிலத்தில் கிடைக்கிற விளைவை கொண்டு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணணும், அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சாராம். அப்போ 360 கொடுத்தா தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலி நிலத்தை பயன்படுத்த முடியும். 360 வேலி நிலத்தையும் கொடுத்து, அது நிலத்தை மட்டும் கொடுத்தா காணாது இல்லையா, அதை வைத்து பூஜை செய்வதற்காக 300 வேதியரையும் கொண்டு வந்து கொடுக்காராம். கொடுத்துட்டு அத்தனை பேரையும் நீர் வார்த்து இந்த தலத்திற்கு தருகின்றார். இப்போ நம்ம திருமணங்களில் எங்கள் வீட்டு பெண்ணை உங்கள் வீட்டிற்கு நாங்கள் தருகிறோம்னு தாரை வார்த்து கொடுக்குறோம் இல்லையா, தண்ணீர் விட்டு தானே, அதே மாதிரி இவர் நீர் வார்க்கிறாராம். அந்த நீர் 300 பேர், 360 வேலி நிலம், அப்போ நிறைய இல்லையா, அதனால கலசங்கள் நிறைய கலசங்களில் தண்ணி கொண்டு வந்து அதை வைத்து தாரை வார்த்து கொடுத்தாராம். அவர் தன்னுடைய தவறுக்கான பிராயச்சித்தமாக இதை செய்கின்றார். அப்படி உனக்கு பக்தி செய்த பரசுராமருக்கு இல்லையா, அவர் மேலே கருணை கொண்டு அவருக்கு உன்னுடைய பாதத்தை காட்டினாயின்னு கேள்விப்பட்டேன். ஆஹா, அப்போ எவ்வளவு பெரிய, அவர் அம்மாவை தலை கொய்வதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அதையே நீ மன்னித்து விட்டாய். ஏன்னா அதற்கு தூண்டியவர் தந்தையை மீறக்கூடாது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு செயல்பட்டதனால் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பினை அருளினை நீ செய்தாயின்னு கேட்ட உடனே எனக்கு அப்போ நம்மளாம் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலைல, நம்மளும் போய் வணங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் உன்னை வந்து வணங்குகின்றேன். உன்னுடைய இந்த திருநின்றியூரில் யாரெல்லாம் வந்து வணங்குறாங்க தெரியுமா? சித்தர்கள் வந்து வணங்குகின்றார்கள், வானவர்கள் வந்து வணங்குகின்றார்கள், அசுரர்கள் வந்து வணங்குகின்றார்கள், யாருமே பாக்கி கிடையாது, அவ்வளோ பேர் இங்கே வந்து வணங்குகின்றார்கள்ப்பா. அதனால் இதெல்லாம் பார்த்தோன்னே அப்போ நம்மளும் போயிடுவோம் அப்படின்ட்டு நானும் வரேன் அப்படிங்கிறாரு. பாடலை பார்ப்போம். 3வது பாடல். மொய்த்த சீர் 360 வேலி 300 வேதியரோடு நுனக்கு உனக்கு என்ற பொருள், நுனக்கு ஒத்த தாரை வார்த்து கொடுத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தி ஓங்கு நின்றியூர் என்று உனக்கு அளிப்ப, உனக்கு கொடுத்தார் பரசுராமர். பத்தி செய்த அப்பரசுராமர்க்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன். அவ்வளவு பக்தியை செய்தார். தன் தவறை மன்னிப்பதற்காக இறைவனிடம் வேண்டி நின்றார். சித்தர் வானவர் தானவர் வணங்கும் செல்வத் தென்திரு நின்றியூரானே என்று இந்த 3வது பாடலை நமக்கு தருகின்றார். அடுத்து 4வது பாடலிலே ஒரு பசுவினை பற்றிய குறிப்பை தருகின்றார். மீண்டும் தலவரலாற்றுக்கு போவோம். அதில் கோச்சங்கர் சோழன் அந்த தீபம் எரியுதேன்னு அந்த இடத்த பார்த்தா மேலிருந்து வானுலகத்திலேருந்து ஒரு பசு இறங்கி வரும், கொஞ்ச நேரத்தில் மேலே ஏறி போயிடுமா. அவர் இறங்கி வந்து அந்த சிவலிங்கத்தின் மீது பாலை பொழிந்து விட்டு திரும்ப மேலே போயிருந்திருக்கு. அது அந்த தலவரலாற்று குறிப்பினை இந்த பாடலிலே வைத்து கூறுகின்றார். அந்த கடப்பாரை வச்சு குத்தி ரத்தம் பீரிட்டதுன்னு சொல்லுவேன் இல்லையா, இப்போவுமே சிவலிங்கத்தின் முகட்டிலே ஒரு பள்ளம் இருக்குமா, கடப்பாரை பட்ட தழும்பு இன்றும் கூட பார்க்கலாமா. அந்த தல வரலாற்றுக்கான சான்றுகள் இல்லையா. இதில் வந்து சூரியன் எழுவதற்கு முன்னாலேயே இந்த பசு என்ன செய்யுமா, எழுந்து தன்னுடைய முலை, அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த மடு அதில் இருக்கின்ற காம்புகளோடு வந்து அப்படியே பாலை சுரந்து சுவாமிக்கு ஆட்டுமா. அப்படி உனக்கு பாலை பொழிந்து உனக்கு அபிஷேகம் செய்து உன்னுடைய பாதம் தொடர்ந்தது, உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தது அப்படிங்கிற சொற்களெல்லாம் நான் கேட்டேன். இந்த கதையெல்லாம் நான் கேட்டேன். அதுவும் எப்படி உறுதியாக சொன்னாங்க, இப்படிலாம் நடந்தது அப்படின்னு உறுதிப்பட கூறினார்கள். அதை கேட்டேன். அதுக்கு அந்த உடனே நான் என்ன செய்தேன் அப்படின்னா, சரி நாமும் இந்த சுவாமியை வணங்கிடுவோம், அவனை மனசுக்குள்ளே வச்சுக்குவோம்,
அதை மட்டும் செய்தால் காணாது, இன்னொன்று ஒன்று பெருசு நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்க உலகப்பற்று. அந்த உலகப்பற்றுங்கிற அந்த பாசத்தை வேரோடு அறுத்து விட்டு, அதை அறுத்தாத்தானே இங்கே பிடிக்க முடியும். ஒரு பற்றை விட்டால் தானே அடுத்த பற்றை நம்ம பற்ற முடியும். நமக்கு அப்படித்தானே பழக்கம். அதாவது ஏதாவது ஒன்றை பிடிக்காமல் இன்னொன்று விட முடியாது. ஆக நம்ம திரும்ப எப்பவுமே நினைவு கூறுகின்ற வள்ளுவ பேராசானின் பற்றுக பற்றுத்தான் பற்று, அதை நினைச்சுக்கிடணும். அப்படி இவரை பற்றுவதற்காக என்னுடைய பாசத்தையெல்லாம் வேறு அறுத்துட்டு இவருடைய பாதத்தில் வந்து நான் சேர்ந்துட்டேன். ஊரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, முத்துக்கள் மாதிரி மதிப்புடைய பொன்னின் நிறம் கொண்ட நெற்கதிகள் நிறைஞ்சிருக்கான். அப்போ எவ்வளவு செழிப்பு பாருங்களேன். ஒவ்வொரு நெல்மணியுமே முத்து மாதிரி உயர்வானதாக இருக்கான், பொன்னின் நிறம் கொண்டு இருக்கான். அவ்வளவு செழிப்பான திருநின்றியூரிலே இருக்கின்ற இறைவா, உன்னை நானும் வணங்குகின்றேன். எதுக்கப்புறம் அந்த பாலை வந்து பொழிந்து உன்னுடைய பாதம் சேர்ந்த பசுவின் கதையை கேட்ட பின்னால் நானும் என்னுடைய பாசத்தையெல்லாம் விட்டு ஒழிந்து உன் பாதத்தில் சேர வருகின்றேன் அப்படின்னு கேட்கார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். இரவி நீள் சுடர் எழுவதன் முன்னம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து தன் முலை கலசங்கள் ஏந்தி சுரபி பால் சொரிந்து ஆட்டி நின் பாதம் தொடர்ந்த வார்த்தை திடம்பட கேட்டு பரவி உள்கி இவன் பாசத்தை அறுத்து பரம வந்து நுன் பாதத்தை அடைவற்றிற்கும் மேலான நான் உன்னுடைய பாதத்தை வந்து அடைந்தேன். எல்லா நிரவி நித்திலம் அத்தகு செம்பொன் அளிக்கும் தென் திரு நின்றியூரானே என்று 4வது பாடல் கூறுகின்றது. 5வது பாடலிலே அடுத்த தலபுராணத்தின் குறிப்பை நமக்கு தருகின்றார். இந்திரன் வந்து வழிபட்டான். அப்படி இந்திரன் வந்து இங்கே இந்த தலத்திலே வழிபட்ட உடனே மகிழ்ந்து அருளுகின்றார். அதுவும் அருளினால் நல்லாரு, உனக்கு எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு அருளலை. வான நாடு சென்று அந்த நாட்டை ஆள்க அப்படின்னு கொடுத்த. எப்பேற்பட்ட ஒரு அருள் பாருங்களேன். நாம் போனாலே எப்படி கேட்போம், இந்த வாழ்வியலுக்கு வேண்டியது கேட்போம், கொஞ்சம் பணத்தை கொடு, கொஞ்சம் பொருளை கொடு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இந்திரன் வந்து வணங்குனா அவனுக்கு நீ என்னத்தை கொடுத்த, தேவலோகத்தையே ஆளுகின்ற பொறுப்பை கொடுத்து விட்டா. எவ்வளவு பெரிய அருள் பார்த்துக்கோங்க. அது தவிர உன்னை தினசரி எல்லா வேளையிலையும் ஸ்தாபித்து வணங்கிய, உனக்கு அத்தனை கலைகளையும் உன்னுள் ஆவாகனம் செய்து வழிபட்ட அகத்தியர் இருக்காரே, அவருக்கு செழிப்பான பொதிகை மலையை கொடுத்தாப்போ அங்கே போய் இருந்துக்கப்பா அப்படின்னு கொடுத்தார். உன்னை வணங்கினா என்ன கிடைக்கும், அவருக்கு வானநாடே கிடச்சிது, அகத்தியருக்கு பொதிகை மலையே கிடச்சிது. அப்படிலாம் கேள்விப்பட்ட உடனே சரி நாமும் வந்து வணங்குவோம். இந்த தலமும் சாதாரண தலம் இல்லை, திருமகள் வந்து மருவுகின்ற தலம். அப்பேற்பட்ட தலத்தை நாமும் வணங்குவோமாக அப்படின்னு நான் வணங்குகின்றேனப்பா அப்படின்னு சொல்கிறார். 5வது பாடல் பார்ப்போம். வந்ததோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடு நீ ஆள்கென அருளி சந்தி 3லும் தாபரம் நிறுத்தி. 3 சந்திகளிலும் நண்பகல், அதிகாலை, மாலை, அப்படி இந்த 3 நேரங்களிலும் தாபரம் சிவலிங்கத்தை தாபித்து அந்த இடத்துல நிலை நிறுத்தி சகளி செய்து, சகளி என்பது கலைகளுடன் கூடியது, உருவத்திருமேனி. அது அந்த அத்தனை கலைகளையும் அதிலே பாவித்து உன்னை வணங்கினார். யாரு? சகளி செய்து இறஞ்சு அகத்தியர் தமக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில், பொதிகை மலை பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டு அடைந்தேன். ஒருத்தருக்கு வானநாடு, அடுத்தவருக்கு பொதிகை மலை, இதெல்லாம் பார்த்த உடனே வா நம்மளும் போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கார். செந்தன் மாமலர் திருமகள் மருவும் செல்வத்தென்திரு நின்றியூரானே என்று இந்த 5வது பாடலிலே இந்திரன் அருள் பெற்ற வரலாற்றையும் அகத்தியர் இங்கே வழிபட்டு அருள் பெற்ற வரலாற்றையும், தல வரலாற்றை அந்த வரலாற்று குறிப்புகளை நமக்கு தருகின்றார். அடுத்த பாடலிலே 6வது பாடலிலே என்ன தருகின்றார் என்றால், இங்கே யாரெல்லாமோ இருந்து உன்னிடம் பாடல் கேட்டார்கள். யாரெல்லாம்? 4 அந்த 4 அருளினைன்னு எத்தனை இடத்துல பார்க்கோம். சனகாதி முனிவர்கள் அந்த 4 பேரும் உட்கார்ந்து கேட்டாங்களாம். அந்த 4 பேருக்கும் ஒரு அழகான பேர் வைக்கிறார் பாருங்க, காது பொத்தர் அப்படிங்காங்க.
என்னென்னா அந்த காதிலே பெற்றுக்கொண்டவர்கள்னு ஒரு பொருள். இன்னொன்று, இதை தவிர வேறு எதையுமே அவங்க காதில் வாங்கவே மாட்டாங்களாம். அதுக்கெல்லாம் காதை பொத்திக்கிடுவாங்களாம். சுவாமி கூறியது அவர்கள் அந்த கேள்வி ஞானம் வந்து இவங்க காதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போச்சான். ஆனால் மற்ற பொருட்கள் எதுவும் இவங்க காதுக்கு போவே இல்லையா. முதல்ல காது பொத்தருங்கிறது ஒன்று, துளைக்கப்பட்ட நம்ம பொத்தல் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஒரு துணியில் ஓட்டை விழுந்துட்டுன்னா அது பொத்தல் விழுந்துட்டு அப்படிமோல ஓட்டையா. இது வந்து இறைவன் அருளை அதை கேட்டுக்கொண்டே இருந்ததனால் காதிலே அந்த துளை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, காதை பொத்துகின்றது. மற்ற உலகியல் பேச்சோ அல்லது வேறு எது சம்மந்தப்பட்ட பேச்சோ அவங்க காதிலேயே வாங்கிக்கிடலை, அதுக்கு காதை அப்படியே பொத்திக்கிட்டாங்களாம். அப்பேற்பட்ட பெருமக்கள். சரி, இவங்க எல்லாம் அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தான்னு இவர் ஒரு பெரிய பட்டியலே போடுகின்றார். கிண்ணறர்கள்லாம் இருந்தாங்களாம். கிண்ணறர், கிம்புருடர்னு நம்ம கணங்களில் சொல்லுவோம் இல்லையா, அவர்லாம் இருந்தாங்களாம். அப்புறம் புலி நின்றுக்கிட்டு இருந்ததான், பாம்பு நின்றுக்கிட்டு இருந்ததான், பிடிக்கவே முடியாத சிங்கம் அது நின்றுக்கிட்டு இருந்தான். சிங்கம் பிடிக்க முடியாதுன்னா அது ஒரு இடத்துல நிற்காதுங்கிற அர்த்தம் தானே. இங்கே அது நின்று கேட்டுக்கிட்டு இருந்துதான். இது அத்தனை சுவாமி வந்து நான்கு பொருள் உண்டை, மெய்ப்பொருள், அறம்பொருள், இன்பம், வீடு அத்தனையும் சொல்லிக்கிட்டு இருந்தானா. ஆனால் இதை வந்து நாளை ஒன்றாக அறத்துக்குள் அடக்கி நமக்கு கூறுகின்றார் பாடலில். அறம் உரைத்தார். மற்றவங்க எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இந்த சனகாதி முனிவர்கள் வந்து நுட்பமாக கேட்டு அவற்றை வேதங்களாக அருளித்தந்தார்கள். இதுதான் திருமுறையிலே கூறப்படுகின்ற வேதங்கள். இறைவன் வேதம் செய்தனன் அப்படின்னு சொல்லுகின்றார் இல்லையா, வேதங்களை பாடுபவன். இறைவன் நுட்பமாக இவர்களுக்கு உணர்த்த இவர்கள் அந்த வேதங்களை அருளினார்கள் என்ற குறிப்பை இதிலே தருகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். காது பொத்தரை கிண்ணறர் உழுவை என்றால் புலி, கடிக்கும் பன்னகம், பன்னகம் பாம்பு, பிடிப்பு அரும் சீயம் என்றால் சிங்கம், கோதில் மாதவர், குற்றமே இல்லாத தவமுடையோர், மாதவர் குழுவுடன் கேட்ப. இவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க. கோல ஆள் நிழற்கீழ் அறம் பகர ஏதம் செய்து அவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு நின் இணையடி அடைந்தேன். அவங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு வேதமே படைத்தாங்களப்பா. அது நீ படைத்தது தான், நீ சொல்ல போய் தான் அவங்க அதை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. இதுதான் உள்ளுரை பொருள். நீ தான் சொல்ல, ஆனால் உன் வழியாக நீ அவர்கள் வழியாக அவற்றை வெளிக்கொண்டு வந்தாய். இத்தனை பேரும் கேட்டாலும் அந்த 4 மட்டும்தான் அந்த அருள் கிடைத்தது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டேன். அத்தனை பேருக்கு நடுவில் அவங்க மட்டுமே இதை தவிர வேறு எதையும் கேட்காம இருந்ததுனால அவர்களுக்கு அதை வேதமாக பாடுவதற்கான வாய்ப்பு இறைவன் கொடுக்கின்றான். அதை கேட்ட உடனே, அந்த இன்பத்தை பற்றி கேட்ட உடனே நானும் இணையடி அடைந்து விட்டேன். நீதி வழுவாத வேதியர்கள் நிறைந்த ஊர் என்று திருநின்றியூர கூறுகின்றார். நீதி வேதியர் நிறை புகழ் உலகில் நிலவு தென் திரு நின்றியூரானே என்று திருநின்றூரிலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவரை வணங்கி கேட்கிறார். இவங்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் தா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து 7வது பாடலிலே இங்கே ஐராவதம், இந்திரனின் யானை வந்து வழிபட்ட வரலாற்றை கூறுகின்றார். அந்த ஐராவதத்திற்கு 4 கொம்புகள். சிவபெருமானுடைய யானை அதுக்கு 1000 கொம்புகள், இதுக்கு 4. இந்த 4 கொம்புகளையும் சூரனின் மகன் வெட்டி வீழ்த்தி விட்டான் போரிலே. அப்போது அது அதற்கான அந்த பெருமை போயிடும் இல்லையா. மற்ற யானைக்கெல்லாம் 2 தான், இதுக்கு 4ங்கும்போது அப்போ தானே அது உயர்வானது. அந்த பெருமை போயிட்டுங்கிறதுனால விண்ணுலகம் நீங்கி இங்கே மண்ணுலகத்துக்கு வந்து சுவாமி முன்னால் குலுங்கி அழுதான். என்னுடைய கொம்பெல்லாம் போய், என்னுடைய பதவியெல்லாம் போய், என்னுடைய பெருமையெல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத உடனே நீ என்ன செய்த, அதுக்கு மீண்டும் பெருமை மிகுந்த சீர்மை மிகுந்த வானுலக வாழ்வை நீ அளித்தாய். அப்படிப்பட்ட பெருமை இந்த தலத்துக்கு உண்டு. அந்த புகழை கேட்டம்பா. அந்த ஆக்கில் உன்னுடைய பொன் மாதிரியான கடலை வந்து சேர்ந்துட்டேன். இந்த ஊரில் என்னெல்லாம் நடக்க தெரியுமா. நல்ல பெண் மயில்கள். பொதுவாக ஆண் மயில்களுக்கு தான் தோகை உண்டு, அழகாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பெண்மயில் கூட அழகாக இருக்கான். பெண்மயில் மாதிரி. அதுக்கப்புறம் மான் கன்றுகள், இளைய மான் கன்றுகள் மாதிரி. அப்புறம் சின்ன இந்த கிளி குஞ்சுகள். இதெல்லாம் இந்த 3 சாயலையும் கொண்டிருக்கின்ற பிறை போன்ற நுதலை உடைய பெண்கள்.
அவர்களெல்லாம் எங்கே இருக்காங்களாம்? பெரிய பெரிய மாடங்களில் மாளிகைகளில் இருக்காங்களாம். நிறைய மாடங்களும் மாளிகைகளும். அங்கே அழகிய பெண்கள், அவங்களுடைய சாயல் எப்படி இருக்கான்? பெண் மயில் மாதிரி சாயலாம், மான் போன்ற மருண்ட சாயலாம், கிள்ளை மாதிரி பேசுவாங்களாம் இனிமையாக. அப்படி இருக்கின்ற மாதர்கள் வாழ்கின்ற திருநொன்றியூரிலே எழுந்தருளி இருக்கின்றவனே அப்படின்னு சொல்லுகின்றார். பாடலை பார்ப்போம். கோடு, கோடு என்றால் கொம்பு, கோடு தந்தம், கோடு நான்குடை குஞ்சரம், குஞ்சரம் என்றால் யானை, குஞ்சரம் குலுங்க, குலுங்கி குலுங்கி அழ, நலம் கொள் பாதம் நின்று ஏத்திய பொழுதே, பீடு விண்மிசை பெருமையும் பெற்ற பெற்றி கேட்டு நின் பொற்கழல் அடைந்தேன், பேடை மங்கையும் பிணைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார் நீடு மாடங்கள் மாளிகை தோறும் நிலவு தென்திரு நின்றியூரானே என்று அந்த நாட்டின் பெருமையையும் கூறி அங்கிருக்கின்ற மாதர்களை புகழ்ந்து, அங்கே யானைக்கு கூட நீ அருள் செய்தவன், அதெல்லாம் கேட்டவுடனே நானும் அங்கே வந்து வணங்குகின்றேன் என்று கூறுகின்றார். நம்முடைய தவக்குறை இந்த பதிகத்திலே இந்த 7 பாடல்கள் மட்டிலுமே இப்பொழுது கிடைத்துள்ளன. அடுத்து வருகின்ற 8, 9, 10 மட்டுமோ அல்லது 11 உண்டோ அல்லது அதுக்கு மேலே உண்டோ தெரியாது. இந்த 7 மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. 7க்குள்ளேயே தலவரலாறு மொத்தத்தையும் நமக்கு கூறிவிடுகின்றார். இப்படி அருமையான அறிவுரைகள், இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகள். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு செலந்தியாக இருந்து தொண்டு செய்ததுக்கு சாமி ராஜாவாக்கிட்டார். அப்போ ராஜாவாக்கணுன்னா அவர் சும்மா ராஜாவாக இருந்துட்டு போகலை. என்ன செய்தார்? செய்பணி, அப்பவும் செய்பணி இருந்தது அவரிடம். கோயிலாக கட்டினார். அது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தால் அவங்க உழவார பணி செய்திருக்கலாம். ராஜாங்கனால செல்வம் இருந்தது. அந்த செல்வத்தை நல்ல வழிப்படுத்தி 70 கோயில்களுக்கு மேலே கட்டினார். அத்தனையும் மாட கோயில் அப்படின்னு கோச்சங்கட் சோழன் அவ்வளவு தனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டார். நாமும் அதே மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கூறிவிட்டு திருநின்றியூரின் சிறப்பை கூறுகின்றார். அடுத்து நாவுக்கரசர் எவ்வளவு பாடினார். அப்போ சுவாமிகிட்ட செல்வமும் அரசு விட்டு கேட்டால் தான் தருவான்னு இல்லை. அவர் நாவுக்கரசர் பாடினாரே பாடல்கள், அது மாதிரி பாடுவதற்கு வாய்ப்பு கேட்டால் கூட சுவாமி தருவார். அதுவும் அவர் தரக்கூடியவர் தான். வெறும் பாலை மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உடை, மாலை, அணிகலன், உணவு, நைவேத்திய பொருள் அத்தனையும் கொடுத்தார் சண்டேசருக்கு. அது எவ்வளவு பெரிய இது இல்லையா? ஆக நம்ம ஒரு அடி எடுத்து சாமியை பார்க்க வச்சா அவர் 10 அடி எடுத்து நமக்கு வந்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு விளக்குகின்றார். படிப்பறிவே இல்லாத, ஆனால் அவரை கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பரும்பர், படிப்பறிவே கிடையாது, ஆனாலும் அவர் கலைமலிந்தவன். அப்படி இறைவன் அருளால் ஞானம் பெற்றவர் அவர். அவர் படிப்பே இல்லாதவராக இருந்தாலும் ஞானத்தை மொத்தமாக தந்தவர் இறைவன். அதை தரக்கூடியவருங்கிறத நினைவூட்டுகின்றார். செய்தற்கு அரிய ஒரு யாருமே செய்யாத பாவத்தை செய்தால் கூட இறைவனை வணங்கினால் அதற்கான பலனை இறைவன் தருவான், பரசுராமருக்கு தந்தது போல அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுகின்றார். அப்புறம் ஒரு பசுவாக இருந்தாலும் சரி, செய்கின்ற தொண்டினை செய்து கொண்டே இருந்ததுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்தவன் இறைவன். அப்புறம் வணங்கினா போதும், வானுலகம் கூட கிடைக்கும், பொதியமலை கூட கிடைக்கும், அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்குது. இதை மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் நாம் காதை அப்படியே இறைவன்கிட்ட திருப்பிடணும். வேறு உலகத்து சமாச்சாரம் எதுவும் காதில் விழாமல் காதை பொத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இறைவன் கூறுவதை நம் காதுகள் பெற்று அப்படியே அந்த கேள்வி ஞானம் நம்ம காதுக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ளே போயிடும். அதை நினைவூட்டி நமக்கு அவர்களுடைய பெருமையையும் கூறி அதன் மூலம் நாம் பெறக்கூடிய அனுபவத்தையும் கூறுகின்றார். அடுத்து கொம்பை இழந்த யானையாக இருந்தால் கூட இறைவனிடம் மனம் வருந்தி அழுந்தினால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டினால் ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது என்று இறைவனை கூறுவார் இல்லையா? அப்படி நமக்கு நல்ல அருளை பொழிவார். 7 பாட்டு தான் இத்தனை ஆழ்ந்த கருத்துக்களையும் கூறி அமைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய திருவடிகளை வணங்கி இதை நிறைவு செய்கின்றேன். அருள்நிறை மகாலட்சுமிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை உலகநாயகி திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய, அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.